அனைவருக்கும் வணக்கம். இந்த திராவிட கூட்டமானது எப்படி இந்த மக்களை ஏமாற்றலாம் என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று இலவசம், வெற்று வாக்குறுதி அறிக்கை விடுப்பார்கள். தேர்தல் களம் நெருங்கிவிட்டால் போதும், ஏராளமான வித்தைகளை அவிழ்த்து விடுவார்கள். மீடியாக்கள் மூலியமாக தொடர்ந்து கட்டமைப்பார்கள். இவர்கள் தான் தமிழ்நாடு தூக்கி நிறுத்துவது போல், சிறந்த ஆட்சி கொடுப்பது போல் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ சமீபத்தில் லேப்டாப் வழங்கினாங்க. அதில் லேப்டாப் தான் இந்த மாணவர்களை உயர்த்தும் அப்படி சொல்லியிருந்தாங்க. லேப்டாப் கொடுத்தா வாழ்க்கை விழுந்துருமா? இப்போ இத்தனை ஆண்டுகளும் ஏன் கொடுக்கவில்லை நீங்கள்? இப்போ 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இதில் லேப்டாப் கொடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திரையுலகத்தில் உள்ள நடிகர்லாம் அழைத்து வைத்து இவருடைய ஆட்சி புகழுவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விளம்பரத்திற்காகவே திரை நடிகர் புத்தரங்களை இவர்களை வைத்துக்கொண்டு வாக்குக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் மக்கள் நல்லெண்ணம் கருதி இந்த திட்டத்தை செய்யவில்லை. இப்படி கொடுத்துருக்கனால் இப்போ 4 ஆண்டுகளாக கொடுக்காமல் இதுக்கு முன்னாடி வருஷம் 20 லட்சம் கொடுத்திருந்தார்கள். அந்த 20 லட்சம் மாணவர்கள் ஒரு வருடம் கொடுத்திருந்தால் அந்த இளைஞர்கள் இருப்பார்கள் என்பது இருப்பாங்கள. லேப்டாப் கொடுத்தா உயர்ந்துட மாட்டான். லேப்டாப் அவன் படிப்புக்கு பயன்படும் வகையில் அவன் பயன்படுத்தினாலும் உயர்வான். அதை வாங்கி கொண்டு யூடியூப்லேயும் வீடியோவும் படம் பார்க்குறதுக்கும் கதை ஓட்டுறதுக்கும் இதுக்காக பயன்படுத்தினா முன்னேற முடியாது. இவர் சொல்கிறது லேப்டாப் கொடுத்துட்டு உயர்வுடன் சொன்னால் எத்தனை பேர் லேப்டாப்பை வாங்கி ஏன் உயரவில்லை? லேப்டாப் என்பது காலத்துக்கு ஏற்ப சில தொழில்நுட்பம் வந்துட்டுருக்குது. இன்னும் தகவல்களை பெறுவது இன்டர்நெட் வசதி அதை பயன்படுத்துறதுக்குத்தான் தவிர லேப்டாப் இருந்தால் ஒருபோதும் முன்னேற முடியாது. அதற்கு படிக்கணும், அதை தொடர்ந்து முன்னெடுக்கணும், அந்த துறையில் சாதிக்கணும். இந்த வெற்றி பேச்சில் மண்களை கவர்வதற்கு இத்தனை வருஷம் கொடுக்காத மன்னால் அக்கறை கொண்ட அரசு இப்போ தேர்தலில் இறங்கிவிட்டும் அதுவும் கடைசி ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அவர் வழக்கமானவர்கள் நீங்கள் எதற்காக கொடுக்குறது ஒழுங்கு தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, சமூக ஊடகத்தில் பார்க்க முடிகிறது. நான் சீமானுக்கு தான் வாக்கு போடுவேன், சீமான் படம் டிஸ்பிளே வச்சு ஓடுறானோ, விஜய்க்கு தான் நன்றி போடுகிறார்கள். அப்போது அந்த இளைஞர்கள் நீங்கள் கொடுத்தால் வாக்கு பெறலாம் என்ற எண்ணமே தோல்வியடைந்து விட்டது. அவர்கள் மக்கள் மனதில் அவருடைய நீங்கள் கடந்த 4 வருடம் ஆட்சி முடிந்து 5வது முடிய போகிற சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட நடத்துகிறீர்கள் என்பது அதன் மூலியமாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 525 வாக்குறுதி கொடுத்தீங்க சென்ற ஆண்டு. நீங்கள் போன தேர்தலில் எடுத்து கொடுத்து ஆட்சிக்கு வரும்போது 505 வாக்குறுதிகளில் 364 வார்ப்பட்டவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி விட்டதாக கூறிவிட்டீர்கள். ஆனால் அது முற்றிலும் பொய்யா இருக்கிறது. 64 வாக்கு தான் நிறைவேற்றுகின்ற நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. நீயும் 37 வகையில் என்ன காரணம்னா அரசு நிதி சரியாக வழங்கப்படுறதுனாலும் இன்னும் 64 திட்டங்களை நிலுவையில் இருக்கிறது காரணம் மத்திய அரசு நிதிகளை வழங்கணும் சுட்ட சாட்டுறீங்க. அப்போ நிதியோ இல்லாத போது, நிதி பற்றாக்குறையின் போது இந்த தற்போது பொங்கலுக்கு 3000 சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க. எத்தனை வருடம் முதல் வருடம் கொடுக்கவில்லை. 2023 1000, 22 24 போன வருஷம் 2025 1000 கொடுக்கவில்லை. நிதி இல்லை. தற்போது 3000 கொடுக்கிறீர்கள். இது வரைக்கும் 1000 கொடுத்த நீங்கள் தற்போது 1000 கொடுத்துருக்க வேண்டாம். சென்ற நிதி இல்லைன்னு சொல்கிறீர்கள். உங்கள் வழிக்கு ஒரு நிதி இல்லைன்னு சொன்னீங்க. தற்போது நிதி அதிகமாக விட்டதா? ஏற்கனவே 4 லட்சம் கோடி சென்ற அதிமுக இருந்தபடி உங்கள் ஆட்சியில் 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நிறைய விட்டது. இந்த சுமைகள்லாம் மக்கள் தலை தான் விடிய போகிறது. வரியை உயர்த்துவீர்கள், போக்குவரத்து பயணச்சீட்டை டிக்கெட்டை உயர்த்துவீங்க. இருக்கிற வரி எல்லா நிலையிலும் அந்த வரியை உயர்த்துவீர்கள். மக்களுக்கு சென்று விடுகிறது. அந்த மக்களோட சிறு பறிக்கிற காசை தான் திருப்பி நீங்கள் ஒரு டாசமாக கொடுக்கிறீர்கள். அதில் இந்த மக்கள் பெருமையை பீத்திக் கொள்கிறார்கள். அறிவற்ற மக்கள் 1000 வந்துச்சு 6 இந்த கேள்விகள்லாம் போட்ட கொடுத்து விளம்பரப்படுத்தி கொண்டார்கள். மகிழ்ச்சி ஐயா 1000 கொடுத்த 2 பேர் பெருமை கொடுத்துள்ளீர்கள். எப்போது தமிழகம் விழிக்கப் போகிறது? உங்களிடம் 100, 200, 1000 பறித்து உங்கள் ஊருக்குள்ளேயே கொடுத்து உங்கள் வாக்குகளை பறித்து திரும்ப ஆட்சியர்கள் உங்களை வறுமைக்கும் கொடுமையிலும் வாழ வைக்கிறதற்கு நீங்கள் வழிவகை செய்கிறீர்கள். இவர்கள் பேசி வெற்றி திட்டங்களை ஏன் நம்புகிறீர்கள்? ஏராளமான தேர்தலில் போட்டியிடுறது ஏராளமான கோடிகளை வெற்றி இழைக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். மக்களை செய்திருந்தால் கூட அவர்கள்
சரியான ஆட்சி என்று வாக்களிப்பார்கள். நீங்க தேர்தல் வாக்குகள் பறிப்பதற்காக என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு பாருங்கள். விளம்பரத்தை செய்ய வேண்டியிருக்கிறார்கள். மக்களை நாம் சிந்திக்க வேண்டும். இலவசத்துக்கு ஏங்க என்று சொன்னால், அது மட்டும் இல்லாமல் மக்களை வீடு தேடி உங்களை சந்திப்பதாக ஒரு நிகழ்ச்சி எண்ணி தொடங்கியிருக்கிறார்கள். அது மக்களை வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன? உங்களுக்கு இவர்கள் தேவை என்ன? அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஐயா திமுக அரசாங்கம் தொடங்கியிருக்கிறாங்க. 5 ஆண்டு வருஷமா அவங்களோட பிரச்சனை என்ன? என்ன தேவை என்ன? வீட்டுக்கு சென்று விசாரித்து, அதை இப்போ 5 வருஷம் நிறைவேற்றி இருந்தால், இப்போ உங்களுக்கு போன்ற கேட்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இவர்கள் இதை வச்சு என்ன பண்ணுவார்கள்? நாங்கள் அடுத்த வருஷம் செய்வோம். ஒரு நோக்கம் வாக்கு ஒன்று தான் நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ வந்து அதை எடுப்பாங்க. ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம்பாங்க. இப்படி தான் தொடர்ந்து ஒரு திட்டங்களா மக்கள் வந்து தேர்தல் காலகட்டத்தில் வாக்குக்காக பேசுகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கவில்லை என்று சொன்னால், கடைசி வரைக்கும் நம்ம இலவசம் வாங்கி கொண்டிருக்க வேண்டும். இலவசங்கள் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய கல்வி, குடிநீர், மருத்துவம் அதனோட திறமையாக கொடுத்துட்டாவே நம்ம இலவசமாக கொடுத்தா மக்கள் விழுந்து விடுவார்கள். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு தனியார் கொடுத்துவிட்டு இது போன்ற நம்மளுக்கு இலவசங்களை கொடுத்து ரூ. 1000 கொடுத்து மகளிர் தொகைன்னு கொடுத்து வேறு வழியில் அந்த காசை பறித்து விடுவார்கள். டாஸ்மாக தொடர்ந்து பல வருஷமாக அழிப்பார்கள். அதிலிருந்து வருமானத்தை திருப்பி எடுப்பார்கள். நீங்கள் மக்கள் எல்லாம் மேம்போக்கான வெற்றுப்போக்கான கவர்ச்சியை தான் நம்மளுடைய வியாபாரிகள் வந்து நிலையான எதிர்காலத்திற்கு குழந்தைகளுக்கோ எதிர்கால சமூகம் நல்லா இருக்க மாட்டோமோ தொலைநோக்கு பார்வைக்காக நல்ல ஆட்சி திட்டப்பில்லை அன்றைய தேவைக்கு 1000 கொடுக்குறாங்களா அதில் மயங்கி விடுவீர்கள். சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை தமிழர்கள் சிந்தியுங்கள். இல்லை என்றால் மிக மிக படு மோசமான சூழ்நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.